அன்பார்ந்த ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். முதலில் சரஸ்வதி வந்தனத்தோடு நிகழ்ச்சியை துவக்குவோம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர்பவது மே சதா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியானது நமக்கெல்லாம் சம்ஸ்கிருத வாங்மயம் என்று சொல்லக்கூடிய இலக்கியங்கள், அதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த மாதம் ஆவணி மாதம் என்று தமிழிலே வழங்குகின்றோம். அதை சம்ஸ்கிருதத்திலே ஸ்ராவண மாதம் என்று சொல்லுவோம். எப்படி ஆடி மாதத்தில் பல பண்டிகைகள் இருக்கின்றனவோ, ஆடிப்பெருக்கு சொல்றோம், ஆடிப்பூரம், ஆடி மாதத்திலே செவ்வாய் வெள்ளி எல்லா நாளும் அம்பாளுக்கு உரிய நாள். தேவாலயங்களிலும் சரி வீடுகளிலும் சரி நாம் அம்மனை வழிபட்டு அம்மனுடைய அருளை பெறுகின்றோம். ஆடி மாதத்தில் தான் அந்த பௌர்ணமியில் வியாச பௌர்ணமி அல்லது குரு பூர்ணிமா என்று சொல்லி நாம் சிறப்பாக பல நிகழ்ச்சிகளை செய்து வருகின்றோம். அதுபோன்று ஸ்ராவண மாதமாகிய இந்த ஆவணி மாதத்தில், ஆவணி என்று சொன்ன உடனேயே சில பண்டிகைகள் நமக்கு மனதிலே வரும். ஒன்று ஆவணி அவிட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள். இதே மாதத்தில் தான் விநாயக சதுர்த்தியும் வருகிறது. பல வேதங்கள், 4 வேதங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த வேதங்களுடைய சார்பாக அதை படித்து மறுபடியும் ஒவ்வொரு ஆண்டும் அதற்காக சில வழிபாடுகள் இருக்கின்றன. அந்த முறைப்படி வழிபடுவார்கள். உபாகர்மா என்று அதை சொல்லுவார்கள் சம்ஸ்கிருதத்திலே. அந்த உபாகர்மாவானது வரக்கூடிய நாள் இந்த பௌர்ணமி. ஆகவே ஸ்ராவண பூர்ணிமா தினம் என்று சொல்லுவோம். ஆவணி மாதத்தினுடைய பௌர்ணமி திதி, அதை ஸ்ராவண பூர்ணிமா தினம் என்று சொல்லுவோம். இந்த தினத்திலே சிறப்பு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஸ்ராவண பூர்ணிமா தினத்தை சம்ஸ்கிருத தினம் என்று மத்திய அரசினாலே பல ஆண்டுகளுக்கு முன்னரே அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் சம்ஸ்கிருத தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ரக்ஷாபந்தன தினம் அதுவும் ஸ்ராவண பூர்ணிமா தினம்தான். ஆகவே இந்த மாதமானது, ஆவணி மாதமானது சிறப்புடையதான மாதம். நம்மளுடைய இந்துனுடைய பஞ்சாங்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதத்திலும் சிறப்புகள் இருக்கும். அதுபோன்று ஸ்ராவண பூர்ணிமா மாதமாகிய ஸ்ராவண மாதம் பூர்ணிமா திதி அன்று சம்ஸ்கிருத தினம் என்கின்ற ஒரு சிறப்பு இருக்கிறது. நாம் எல்லோரும் சம்ஸ்கிருதத்தை படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே சம்ஸ்கிருத தினத்தை ஒட்டி சம்ஸ்கிருத வாங்மயம் என்று சொல்லக்கூடிய சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய இலக்கண இலக்கியங்கள், நூல்கள் பற்றி சற்றே நாம் சிந்திப்போம். வித்யாஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். வித்யான்னு சொன்னாலே என்ன? அறிவு, ஞானம் என்று. ஞான பெட்டகங்களாக இருக்கக்கூடியவைகள் இருக்கின்றன. அதை 14 என்று சொல்லுகிறார்கள் பெரியோர்கள். அந்த 14 ஞான பெட்டகங்கள், வித்யாஸ்தானங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் வரிசையாக பார்ப்போம், ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலிலே 4 வேதங்கள் அப்படின்னு சொல்றோம்.
14 முதல்ல இருக்கக்கூடியது 4 வேதங்கள். இந்த வேதம்ங்கிறது என்ன? அபௌருஷேயம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மனிதனாலே உருவாக்கப்பட்டது அல்ல, படைக்கப்பட்டது அல்ல. இது இறைவனுடைய சக்தியினாலே ரிஷிகளும் முனிகளும் தவ வலிமையினாலே இறை சக்தியிடம் இருந்து அந்த ஞானத்தை பெற்று மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் நமக்கு வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அதை அபௌருஷேயம், ஒரு மனிதனாலே படைக்கப்பட்டது, ஒரு மனிதர்களாலே படிக்கப்பட்டது என்பதல்ல, தெய்வ சக்தியினாலே நமக்கு கிடைக்கப்பெற்றது. ஆகவே இதை அபௌருஷேயம் என்று சொல்லுவோம். வேதஹா அப்படின்னாலே என்ன? அதனுடைய வேர்ச்சொல், வேதம் என்கின்றதான சொல்லானது எப்படி வந்தது என்று நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், அதற்கு ஒரு வேர்ச்சொல் இருக்கிறது, வித் என்று. வித் அப்படிங்கிறதான வினை வேர்ச்சொல், அதிலிருந்து வந்ததுதான் வேதம். அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். வித், டு நோ. வித் என்றால் அறிந்து கொள்ளுதல். அறியத்தக்கது எது ஒன்றாக இருக்கிறதோ அதற்கு பேர் தான் என்ன? வேதஹா. ஆகவே வேதமானது நம்மால் அறியப்பட வேண்டும். வேதத்தில் இருக்கக்கூடியதான ஞான விசாரங்கள் எல்லாம் நம்மால் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனாலதான் அதுக்கு பேரே என்ன வச்சிருக்காங்க? வேதஹா அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த வேதமானது 4ஆக உள்ளது என்பது நமக்கு தெரியும். ரிக்வேதஹா, யஜுர்வேதஹா, சாமவேதஹா, அதர்வண வேதஹா அப்படின்னு 4 வேதங்கள். தமிழ்ல அதை மறைகள் அப்படின்னு சொல்றோம், நான்மறைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த 4 வேதங்கள் இதுதான் இந்து தர்மத்தினுடைய ஆதாரமாக விளங்கக்கூடிய வாங்மயம், இலக்கியமாக நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ரிக்வேதத்தை உலகினுடைய முதல் இலக்கிய படைப்பாக அறிவித்திருக்கிறார்கள். நம்மளுடைய மகரிஷிகள் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஞானத்தை, ஞான பொக்கிஷத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். தன்யவாதः. புனர்மிலாமः.